மணி 10ஆவது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துருவாங்க. இந்த மருமக பொண்ணு என்னதான் வேலை பார்த்து வச்சிருக்காளோ, என் மவ அதுக்கு மேல எழுந்தாலோ ரெடி ஆனாலோ. ஐயோ, இந்த வீட்டுல எவ்வளவு வேலையை தான் நானே பாக்குறது. அட என்ன சரோஜா, மாப்பிள்ளை பார்க்க வர்றது உன்னையா உன் பொண்ணையா? நீ என்ன இந்த குதி குதிச்சுக்கிட்டு புலம்பிட்டு கிடக்குற? ஐயோ இல்ல சரோஜா, நீ ரொம்ப பதட்டமா இருந்தல்ல, அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்கு என்னதுக்கு இப்படி முறைச்சு பாக்குற? பின்ன என்ன கிருஷ்ணவேணி, மாப்பிள்ளை வீட்டுல வர நேரமே ஆயிடுச்சு. ஆனா இந்த வீட்டுல ஒருத்தருக்காச்சும் பொறுப்பு இருக்கா பாரு. என் மருமக எங்க போனானே தெரியல, என் பொண்ணு என்ன பண்றானே தெரியல. இதுங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? மாப்பிள்ளை வந்தா யாரை கொண்டாந்து நிறுத்துறது? நீ சொன்ன மாதிரி நான் தான் வந்து நிக்கணும் போல இருக்குது. சரி விடு, மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஸ்வீட்டு பலகாரம் செய்வா, அதான் லேட் ஆகுது. இதுக்கு என்ன இருக்குது? உன் மக எங்க இருக்க போறா? பொண்ணு ஊரெல்லாம சுத்த போறா, அவ ரூம்ல தான் இருப்பா. ஒரு குரல் கூட 2 பேரும் என்ன செய்யறேன்னு சொல்ல போறாங்க. அதை விட்டுட்டு நீ புலம்பிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு அது எப்படி தெரியும்? அதுவும் சரிதான், இரு கூப்பிட்டு பாக்குறேன். வள்ளி, ஏ வள்ளி, என்ன பண்ற? கொஞ்சம் இங்க வா. ஆமா கிருஷ்ணவேணி, உன் மருமக மற்ற பொண்ணுங்கெல்லாம் எங்க? அவளுங்கெல்லாம் வந்தா தானே பொண்ணு கூட கூட்டிட்டு வருவாளுங்க. இங்க கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. வருவா வருவா, எல்லா சிநேகிதிமார்களும் ஒன்னாதான் வருவாளுங்க. நான் உனக்கு கூட உதவியா இருக்கலான்னு முன்னாடியே வந்தேன். எதனாலும் வேலை இருந்தா சொல்லு, நானும் பாக்குறேன். ஐயா, உனக்கு என்ன வேலை இருக்குது? இந்த பாத்தியா, கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு. ஒரு குரலாவது கொடுத்தாளா வந்தாளா பாரு. இவதான் ஒஸ்தி மருமகன்ற நீ. உன் மருமக வரா. என்னம்மா வள்ளி, கூப்பிட்டா கூட ஆளைய குரலை காணோம். இன்னும் ரொம்ப வேலையா இருக்க போல உள்ள. உன் மாமியா உன்னை கண்ணுலயே காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறா. அதில் சித்தி, உள்ள கொஞ்சம் வேலையாக இருந்தேன். அவங்களுக்கு ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் செஞ்சு தட்டில் எடுத்து மூடி வச்சுருந்தேன். அவங்க வந்ததும் அப்படியே கொண்டு வந்து கொடுக்க வசதியாக இருக்கும்ல. காஃபி போட்டு மூடிட்டேன். அவங்க வந்ததும் சூடு வச்சு கொடுத்துடலாம். எல்லாம் அவங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான். பாத்தியா சரோஜா, உன் மருமகளோட கெட்டிக்காரத்தனத்தை? நான் சொன்னா நீ நம்பலையே, இப்ப நீயே பாரு. ஆமா வள்ளி, நீ எல்லா வேலையும் முன்னேற்பாடாவே பண்ணிட்டியே, பிரமாதம் போ. அடட, வா மீனாட்சக்கா, வா நர்மதா, வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. காஃபி குடிக்கிறீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. மாப்பிள்ளை வீட்டாளுங்கெல்லாம் வரட்டும், நம்ம அப்புறமாவே குடிச்சுக்குவோம். இப்பதானே வந்தோம், அதுக்குள்ள என்னத்துக்கு காப்பி எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா ஆமா, இப்பயே எதுக்கு வேண்டாம். வள்ளி போ போ, போய் சீக்கிரமா கிளம்பி வா. நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாளுங்களே வந்துட்டாங்க பாரு கிளம்பி. நீ இன்னும் கிளம்பாம இருந்தா எப்படி? என்னதான் இருந்தாலும் நீ பொண்ணோட அண்ணி இல்ல. மாப்பிள்ளை வீட்டாளுங்க வரும்பொழுது நீ நல்லா இருக்கணும்ல. போ போ, நீ சீக்கிரமா கிளம்பிட்டு அப்படியே அவளும் ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துக்கிட்டு வா. நான் என்னத்த கிளம்பணும்? நான் தான் கிளம்பிட்டேனே. இந்த துணி நல்லா தானே இருக்கு, நான் இப்படியே தான் இருக்கேன். இது இந்த சொக்காயும் பேண்ட்டும் தான் நீ பொண்ணு பார்க்க வரப்போ போட்டுக்கிற துணியா? என்னதான் நினைச்சிட்டு பேசுற நீ? அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, இல்லைன்னா ஆகக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னதான் ஊர்ல விசேஷம், வீட்டுல விசேஷம், காது குத்து, கல்யாணம், இலை வீடு நல்ல வீடு எதையும் விடாத. இந்த கீஞ்சி போன சொக்கா பேண்டையே போட்டுன்னு சுத்தி எங்க மானத்தை வாங்க போதாதா? என் பொண்ணை இருந்திருந்து முதல்ல பொண்ணு பார்க்க வராங்க. இது ஒரு துணி, இதை போட்டுட்டு வந்து நிக்கலான்னு பாக்குறியா? பொண்ணா லட்சணமா புடவை கட்டிட்டு வரதுன்னா வா, இல்ல நீ ரூம்லயே கடை. நீ வரவே தேவையில்ல, என் மகன் வரட்டும், அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரோஜா, என்ன சரோஜா இப்படி பேசிட்டு இருக்க? அவளே பொறுமையா சொல்லு, அவ புரிஞ்சுக்குவா. நீ முதல்ல வாய மூடு. என்ன புரிஞ்சுக்குவா? உன் மருமக எப்படி வந்திருக்கிறா, அந்த நர்மதா பொண்ணு எப்படி வந்திருக்கிறா, அவங்களெல்லாம் பார்த்து கூட இவளுக்கு புத்தி கிடையாது. இது ஒரு துணின்னு இதை போட்டுட்டு வந்து நிக்கிறேன்றா. நல்லது நாள் பெரிய நாள் எதுவும் கிடையாதா? லட்சணமா ஒரு பொம்பளை புடவை கட்டிட்டு வரணும்னு கூட தெரியாதா? இதை கூட அவ சொல்லி கொடுக்க மாட்டா ஒரு அம்மாக்காரி. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்காவ? சிச்சி, நான்லாம் விசேஷத்துல புடவை கட்டாம ஒழுங்கெல்லாம் துணி போட்டா என் மோல 2 வைப்பேன். என் புள்ள செய்யாதம்மா இப்படி வேலையெல்லாம். சேச்சே அத்தை, ஏதோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற துணியை நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஏன் அத்தை என்னை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் இவ்வளோ கோவமாக இவ்வளோ லோக்கலாக பேசுவீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். ஏதோ கோவத்துல 1-2 வார்த்தை வந்துருச்சு, அதுக்கு நான் லோக்கலா பேசுறேங்கிற. என்ன லோக்கலா நீ பாத்துட்ட? இங்க பாரு, உன்னை நான் என்னைக்காவது என்னன்னு கேட்டிருக்கேனா?
ஏன் இப்படி துணி போடுற, ஏன் இப்படி பண்றேன்னு எதையாவது நான் உனக்கு கேட்டிருப்பேனா? அது உன் இஷ்டம், உன் துணி, நீ எப்படியோ போட்டுக்கோன்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அன்னைக்கு நீ எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். 4 பேர் வீட்டுக்கு வரப்போ உன்னை பார்த்து தான் என் மகளையும் இப்படித்தான் இருப்பான்னு முடிவு பண்ணுவாங்க. அது உனக்கு தெரிய வேண்டாம்? ஒரு அன்னிக்காரியே இப்படி துணி போட அவ அம்மா விட்டுருக்கான்னா இவ பொண்ணு எப்படி இருப்பான்னு தான் என்னை பத்தி பேசுவாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளையே இப்படி நடத்துறான்னா அவ பொண்ணை எவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டுருக்குறான்னு கேட்பாங்க. அது கூடவா உனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணும்? போ, நல்ல நாள் விசேஷ நாள் எது இருந்தாலும் புடவை கட்ட கத்துக்கோ. மற்ற நாள் எப்படியோ இரு, அது உன் பாடு, உன் புருஷன் பாடு. நான் அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீ புடவை கட்டினா கட்டு, இல்லைன்னா போய் ரூம்ல ஏறு போ. சரிங்க அத்தை, நான் போய் புடவைய கட்டிட்டு வரேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ கட்டினா கட்டு, கட்டாட்டி போ. ஆனா இப்படி அழுதுகிட்டு வந்து நிக்காத. சிரிச்ச முகமா வரதுனா வா புடவை கட்டிக்கிட்டு, இல்லைன்னா போய் ரூம்ல ஏறு. ஐயோ அக்கா, பாத்தியா வள்ளியோட மாமியார? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். வள்ளியவே லெஃப்ட் ரைட் வாங்குறாங்களே. வள்ளி இவங்கள பத்தி சொன்னா கூட நான் பெருசா நம்பினதில்ல. ஏதோ மாமியாருங்கிறதால குறை சொல்றான்னு அதிகமா விட்டுடுவேன். அம்மோ, இந்த போடு போடுறாங்கடி நம்ம முன்னாடியே. யாரும் இல்லாதப்ப இவளை என்ன பாடுபடுத்துவாங்க. புடவை கட்டுன்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கலாம். இதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து வச்சுட்டாங்களேக்கா. இதெல்லாமா ஒருத்தங்க சொல்லி கொடுக்கணும். ஒரு நாத்தனார பொண்ணு பார்க்குற வர அன்னைக்கு ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு வந்து நின்னா இவளுக்கு தானே மரியாதை குறைச்சலா இருக்கும். நம்ம என்ன பெரிய சிட்டிலியா இருக்கோம்? நம்ம இருக்கிறதும் வில்லேஜ் தானடி. அதுவும் சரிதாக்கா, ஜாடிக்கேத்த மூடிதான். மாமியாரும் அப்படிதான் இருக்கு, மருமகளும் அப்படிதான் இருக்கா. நீ உட்காரு வேணி, ஏன் நின்னுகிட்டே இருக்க வந்ததுல இருந்து? நீ கோவக்காரின்னு தெரியும், ஆனா இவ்வளவு கோவம் வரும்னு இன்னைக்கு தாண்டி அம்மா பார்த்துட்டேன். இவளுங்களெல்லாம் அப்பப்போ அப்படிதான் தட்டி வைக்கணும்டி, இல்லைன்னா நம்ம தலைக்கு மேலே ஏறிடுவாளுங்க. நீதான் ரொம்ப பாராட்டினியே, அதான் அப்பவே ஒரு தட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அடேங்கப்பா, ரொம்ப உஷார் தான் நீ. ஏம்மா மீனாட்சி, கொஞ்சம் உள்ள போய் நீங்க 2 பேரும் என் மகன் என்ன பண்றான்னு பாருங்க, கிளம்புனாலோ இல்லையோ. சரிங்க சித்தி. என் வளையலையும் என் சிவப்பு கலர் நெக்லஸையும் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அதுதான் இந்த லெஹங்காக்கு நல்லா மேட்சிங்கா இருக்கும். ஏய், உன்னை நான் புடவை தானே கட்ட சொன்னேன், நீ எதுக்கடி நல்லா வயிறு தெரியுற மாதிரி துணி ஒன்று போட்டுக்கிட்டு வந்துட்ட? அம்மா, இந்த துணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை தான் போட்டுக்குவேன், நீ ஒன்றும் சொல்லாத போமா. அடியே, இன்னைக்கு நீ என்கிட்ட அடி வாங்க போறேன். இப்பதான் உன் அண்ணிய மந்திரிச்சு அனுப்புனேன். நீ ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. ஏதோ தொப்புள் தெரியாம கட்டிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீ போட்டிருக்கிற துணியை போடாமையே இருக்கலாம், மொத்தம் தெரியுது. போயிடு, போய் ஒழுங்கா புடவை கட்டிக்க. அம்மா மீனாட்சி, நர்மதா, நீங்க 2 பேரும் போங்க. ஒரு நல்ல புடவையா எடுத்து இவளுக்கு கொஞ்சம் கட்டி விட்டு அலங்காரம் பண்ணி ரெடியா வைங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமே ஆயிடுச்சு. நாத்துனால அலங்காரம் பண்ண வேண்டிய நேரத்துல அன்னிக்காரி போய் அலங்காரம் பண்ணிக்க அமைச்சிருக்கேன். என்னத்த சொல்றது என் குடும்பத்தை? எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. சரி போங்க, நீங்களாவது போய் அதுங்களுக்கு அலங்காரம் பண்ணுங்க. அப்படியே அவளும் கிளம்புனால